இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நாங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், அது எங்க வேலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஜேடி வான்ஸ் எதற்காக 9ஆம் தேதி காலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசினாங்க. இஃப் யூ லுக் அட் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என் கையில் அது இருக்கு, எந்த டைமுக்கு பேசினாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருப்பது இது வரைக்கும். மே 9ஆம் தேதி ஜேடி வான்ஸ் அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்ககிட்ட பேசி என்ன சொல்றாங்க, ஆஃப் ரேம்ப் வெளியே வாங்க, சிச்சுவேஷன் எக்ஸ்கலேட் ஆயிருச்சு, நீங்க உங்களுக்கு தேவையோ என்ன அப்ஜெக்டிவ்ஸை நீங்க மீட் பண்ணிட்டீங்க, பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸ்கலேஷன் அல்ல லேடர் ஆஃப் எக்ஸ்கலேஷன் வேகமா மேல 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 போறாங்க, அதனால் நீங்க வெளியே வர பாருங்க. மோடிஜி வந்து ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்றாங்க. இன்னைக்கு நிதின் கோகலே அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஈவெண்ட்ல காலையில பேசினாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதாவது எங்க மேல அவங்க புல்லட் அடிச்சாங்கன்னா திரும்ப நாங்க மோர்டார் அடிப்போம் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாகிஸ்தானுக்கு சொல்லிருங்க அப்படின்னு 9ஆம் தேதி பிரதமர் அவர்கள் ஜேடி வான்ஸ் அவங்ககிட்ட பேசுறாங்க. நான் கமிட்டல் ரிப்ளை, இல்ல நாங்க வந்து நிறுத்த மாட்டோம்.